Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Okay, so Nifty இன்னைக்கு நம்ம லெவல் கொடுத்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ட்ரு பண்ணல. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசனை சொல்கிறேன். நமக்கு இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸும் தெரியும், இது சப்போர்ட்டும் தெரியும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் ப்ரீச் பண்ணி கீழே வந்து செகண்ட் டைம் இப்போ தான் ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணுது. இமீடியட்டாக இங்கே என்ட்ரு பண்ணுறது இஸ் அன் அமெச்சர் மூவ். ஓகே, மார்க்கெட் இங்கேருந்து ரன் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன், விட்டுறணும். அதுதான் வந்துட்டு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட் ஸ்ட்ரெயிட் லைனில் போகாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இந்த புல் பேக், அதாவது இங்கே ப்ரீச் பண்ணி இந்த புல் பேக் சர்வைவ் ஆகணும், சர்வைவ் ஆகாமல் கீழே வந்துருச்சு. ஸோ தட் வாஸ் அ பிக்கஸ்ட் ரீசன் நான் வந்து பை பண்ணாது. நம்ம காஸ்ட்டுக்கு வந்து கூட நான் பை பண்ணாத காரணம் தான். ஏன்னா இந்த புல் பேக்கில் இங்கே சர்வை பண்ணுச்சு. ஆனால் திஸ் இஸ் நாட் அ வெரி கிரேட் புல் பேக், திஸ் இஸ் அ கிரேட் புல் பேக். ஓகே, இந்த புல் பேக்கில் ப்ரீச் கீழே, க்ளோசிங் கீழே தான் கொடுத்துருக்கு பாரு, எங்கேயும் கீழே தான் கொடுத்து, இங்கெல்லாம் கீழே கொடுத்தனால தான் நம்ம பை பண்ணலாம். ஓகே, ஸோ நாளைக்கு தான் தேர்ட் டைம், நாளைக்கு இல்லாட்டி கம்மிங் டேஸில் தேர்ட் டைம் இதை ப்ரீச் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பை பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். அதாச்சும் 2085க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நான் பை பண்ணுவேன், பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, நெகட்டிவ் இப்போதைக்கு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா 2197 வந்துட்டு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் லெவல். 21970 இஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் லெவல். அந்த லெவல் பிரேக் ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக நான் வந்து செல் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன், ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆச்சுன்னா நான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். அது வரைக்கும் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு செல் இட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாக்டாக நம்ம ட்ரெண்ட் லைனை, அதாவது நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் கொஞ்சம் சர்வே பண்ணுச்சு மேலே. ஓகே, ஏன்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நேற்று இந்த இடத்துல இருந்துச்சு 48015 தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அங்கேயே தான் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த க்ரீன் கேண்டில் நான் பொசிஷன் ஆட் பண்ணல, ஏன்னா இங்கே ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இருக்காங்கங்கிறது நமக்கு ஆல்ரெடி இண்டிகேஷன் ஏர்லியராகவே மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே என்ட்ரி பண்ணுறது எனக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியல. அந்த ஒரே ரீசன் தான். இந்த ஒரு புல் பேக், நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் கொஞ்சம் சர்வே பண்ணி, ஆனால் நான் கொஞ்சம் சைட்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஒரு 2-3 டேஸ்க்கு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரேக் ஆகி இங்கே ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இப்படி கண்டிப்பாக நான் ஒரு ட்ரேடை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, அது வரைக்கும் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ட்ரேட்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. ஓகே, நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு ட்ரேட் இங்கே எடுத்தோம் 1:4, அதாச்சும் நம்ம இங்கே எடுத்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ் இதில் நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல எடுத்தோம் நம்ம 1:7 நம்ம கவர் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் கரெக்டாக நம்ம கவர் பண்ணோம். ஏன்னா நமக்கு இங்கே 25 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ், இவ்வளோ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. 1:7 நம்ம கேப்சர் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கு மேலே நம்ம கேப்சர் பண்ணல. இப்போ திருப்பியும் எனக்கு இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதாச்சும் இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அதனால் என்ட்ரி பண்ணியிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி குட் ட்ரெண்ட் லைன் இன் 15 minutes. ஓகே, அது போய் செகண்ட் தேர்ட் டைம் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே மூவ்மெண்ட் போச்சுன்னா லெட் இட் கோ, நம்ம கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி உட்காருவோம். இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கூட இட்ஸ் டோட்டலி ஃபைன். இங்கே ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசுன்னு தெரியும். நான் இது 1:1 போச்சுனாவே நான் வந்து 25 பாயிண்ட்ஸுக்கு மாற்றி வச்சுருவேன். ஓகே, ஏன்னா இப்போ இங்கே ஃபேக் அவுட் கொடுக்குற சான்ஸ் நிறையா இருக்குது. ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சு அது இதுனா எஸ்கேப் ஆயிடுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நேற்று நமக்கு என்ட்ரி கிடைக்கவே இல்லை கோல்டில் 4 டைம் ஃப்ரேமில். இதுக்கு மேலே தான் நான் லெவல் சொல்லியிருந்தேன், நான் என்ட்ரி கிடைக்கவே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன்லேருந்து இது கீழே வந்திருக்கு. தேர் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு. பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2030க்கு மேலே நான் ஷார்ட் பண்ணுவேன். மார்க்கெட் ஷார்ட் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தா 2021 இருக்கும். செகண்ட் டார்கெட் இஸ் 2014, தேர்ட் டார்கெட் இஸ் 1977. ஓகே, இந்த 3 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் லெட்ஸ் சி எப்படி மார்க்கெட் போதோ அதுபடி ட்ரேட் பண்ணால். இப்போதைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. மார்க்கெட் ப்ரோடியில் போனால் தான் நமக்கு நல்லது. ஓகே, நமக்கு 4 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி இருக்குது பஞ்சாப், அதாச்சும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம். இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது ஒரு ரொம்ப நல்ல ரெசிஸ்டன்ஸ். வீக்லி டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸை ப்ரீச் பண்ணி இங்கே சர்வைவ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நாளைக்கு எனக்கு ஒரு ப்ரைஸ் அதாச்சும் 97 ருபீஸ்லேருந்து 99 ருபீஸ் வரைக்கும் எங்கே கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் 95 ருபீஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் ஐடிஎஃப்சியோட டெய்லி டைம் ஃப்ரேம். இந்த ட்ரெண்ட் லைனில் 4th டைம் சப்போர்ட் வாங்கி மேலே போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸில் ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் டச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பிரேக் ஆகி நின்றுருக்கு. நாளைக்கு ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாச்சும் இந்த லெவல், அதாச்சும் 129க்கு மேலே ட்ரேட் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். இல்லை புல் பேக் வந்தாலும் இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஆனால் நான் என்ட்ரி வந்துட்டு என்னோடது 127லேருந்து 129 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். என்னோடய ஸ்டாப் லாஸ் இஸ் இன்டாக்ட் அட் 125 ருபீஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிடிலைட் ஆன வீக்லி டைம் ஃப்ரேம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. இதுதான் ஆக்சுவலான ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இப்போ இங்கே சர்வைவ் ஆகிருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு
2801லேருந்து 2820 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 2719 இருக்கும். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் குவிக் ஹீல் செகண்ட் டைம் அதோட வீக்லி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 420 லெவல் இருக்குது, பட் இது ஸ்ட்ராங் கிடையாது. ஓகே, நாளைக்கு ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகும், இல்லாட்டி நாளைக்கு ஒரு கேண்டில் இப்படி கீழே வர சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் 400 ருபீஸ்லேருந்து 415 வரைக்கும். ஓகே, இந்த எந்த காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் 377 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். ப்ளீஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எவ்வளோ வீடியோஸில் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட ஆடியன்ஸ் என்னால் ரீச் பண்ண முடியும். இந்த கான்டென்ட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய கான்டென்ட் கொடுப்பேன். ட்ரேடிங் லைவாக எப்படி பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.